அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் குர்ஆனில் வமா தத்ரி நஃப்ஸும் மாதா தக்ஸிபு கதா, நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிறாங்க. நம்முடைய எதிர்காலத்தை கணிப்பதற்காக, எதிர்காலத்தில் நாம் எப்படி இருப்போம், நம்ம நல்லா இருப்போமா நாசமா போயிருவோமா என்று ஜோசியக்காரர்களிடத்திலேயோ குறி சொல்பவர்களிடத்திலேயோ போய் கேட்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபித்துள்ளார்கள். யார் குறி சொல்வானோ, குறி சொல்வதை கேட்கிறானோ, யார் பச்சை குத்தி விடுகிறானோ, இவர்களை எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபித்தார்கள். இன்னும் சொன்னாங்க, யார் இந்த ஜோசியத்தை நம்புகிறாரோ அவருடைய 40 நாட்கள் தொழுகை கூடவே கூடாது. இந்த ஜோசியத்தை நம்புறது, இந்த குறி சொல்றதை நம்புறது, அவரும் சூனியம் செய்து விட்டார் என்றுதான் அர்த்தம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்கிறார்கள். அந்த அடிப்படையில் நமது இஸ்லாமியர்களிடத்திலேயே நிறைய இந்த பண்புகள் உண்டு. அதாவது நமக்கு ஏதாவது வாழ்க்கையில கஷ்டமா இருக்கு, சோதனையா இருக்குது, இந்த மாதிரி யார்ட்டையாவது போய் கேட்போமே, நமக்கு வருங்காலத்தில் எப்படி இருக்குன்னு கேட்போமே. இது எல்லாம் இஸ்லாத்தில் இல்லாத ஒன்று. அவ்வாறு அவர் கேட்க முற்படுவாரே என்றால் அவருக்கு அல்லாஹ்வுடைய லானத், சாபம் உண்டாகட்டுமாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்துள்ளார்கள். நமக்கு வரக்கூடிய நன்மையோ, நமக்கு வரக்கூடிய தீமையோ அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வருகிறது என்பதை ஈமான் கொள்வதுதான் ஈமானின் உறுதிமிக்க அடையாளங்களில் ஒன்று.